சில பேர் கூட சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி சில பேர் விட்டு பிரிஞ்சு வாழணும். அது ரொம்ப நல்லது. டாக்ஸிக்ஸ் உறவுகள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி உறவுகள் எப்படி இருக்குன்னாக்கா, நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு நல்லது செய்கிற பேரில், நமக்கு அட்வைஸ் பண்ணுற பேரில், அப்படி செஞ்சுருக்கலாமே, நீ அந்த வேலைக்கு போயிருக்கலாமே, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை பொழுதுனே விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. உன் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், இப்படி செய்ய மாட்டான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய உறவுகளை முதல்ல தவிர்க்கணும். அதுக்கடுத்த உறவுகள் எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு ஒரு நல்லது நடந்தாலே அவங்களுக்கு ரொம்ப போராமையாக இருக்கும். ஆனால் நம்மளை காட்டிக்க மாட்டாங்க அதை. ஆனால் போராமை நம்ம உறவுகள் தான் அப்படி இருக்கும். போராமை மிக்க உறவுகள் இருக்கும். அந்த மாதிரி உறவுகளை தவிர்த்துருங்க. அதுக்கடுத்து இன்னொரு உறவுகள் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றியே பேசுவாங்க. புறம் பேசுறது, இந்த கிசு கிசு பேசுறது, இது மாதிரி விஷயங்கள். தன்னை பற்றி பேசவே மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றியே பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் மேக்சிமம் குறை தான் சொல்லுவாங்க. அது நல்லது சொல்லவே மாட்டாங்க, குறைகள் மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகள், இந்த மாதிரி உறவுகள்லாம் நீங்கள் அறவே தவிர்த்துருங்க. அப்புறம் சுயநலமுக்கு அவங்களோட காரியத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. மற்றவங்க காரியத்தை யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க செய்கிறது சரியா தப்பா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன வேணும், தன்னோட காரியங்கள் என்ன, இதை மட்டும்தான் யோசிப்பாங்க. சுயநலமிக்கவர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு உறவு இருக்குது, நம்மளுடைய சக்தியை உறிஞ்சக்கூடியவங்க. இவங்கள தான் முதல்ல தவிர்க்கணும். அவங்க யார் அப்படின்னாக்கா, அவங்க நெகட்டிவாகவே பேசுவாங்க, நெகட்டிவாகவே பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தாலே நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சில பேர்ட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசினாலே ஒரு நல்ல வைப் சார் அப்படி சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கு இல்லைங்களா? உங்கள்கிட்ட பேசினாலே ஒரு எனர்ஜி லெவல் கூடுதல் சாதிப்பாங்க. ஆனால் சில உறவுகள் இருக்குது, அவங்கள்ட்ட பேசினாலே நம்மளோட டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகிடும். அப்படியே சோர்ந்து டல்லாகிடுவோம். அந்த மாதிரி உறவுகளை முதல்ல தவிர்த்துடணும். ஸோ இந்த மாதிரி உறவுகள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளை தவிர்த்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.